நான் ஒரு ஸ்பெஷல் சைல்டு அம்மா. என் பிள்ளை இந்த மற்ற பிள்ளைகள் மாதிரி கதை பேசுறதில்லை, ஓடுதில்லை, பாடுதில்லை. 10 to 15 வேர்ட்ஸ் தான் பேசுவார். couldn't walk. கை தட்டி கொண்டிருப்பார், கால் அடிச்சு கொண்டு இருப்பார், முன்னுக்கு பின்னுக்கு மாடிக்கொண்டிருப்பார். மற்ற பிள்ளைகள் எல்லாம் they started treating him like an idiot மாதிரி. So எந்த மகன் வந்து வீட்டில் வந்து he will bang his head, I'm stupid, I'm an idiot, I'm stupid. இங்க கொண்டு போனா குணப்படுத்தலாம், இங்க அதுல உண்மைத்தன்மை இருக்கா? எனக்கு ஒரு ஆள் சொன்னது, ஒரு சாமிகிட்ட போனார் எந்த மகன் ஓகேயா வந்துருவாருண்டு. நானும் அந்த சாமிகிட்ட போடுறேன். எங்களே யூஸ் பண்ணி எங்கட காசை எடுக்கிறாங்க. எப்படியாவது எந்த பிள்ளைய வளர்த்துருவன். பட் வாட் அபவுட் த தமிழ் கம்யூனிட்டி இன் த யுனைடெட் கிங்டம்? ஸோ அப்படி தொடங்கினது தான் எங்களோட தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன். 4 ஃபேமிலிஸோட தொடங்கினது. இப்போ மோர் தென் 400 ஃபேமிலிஸ் இருக்கிறோம். லைக்கா எங்களே ஸ்பான்சர் பண்ண ரெடியாக வந்தது. ஞானம்ஸ் ஃபவுண்டேஷன், சுபாஷ் அண்ணாண்டு சொல்றது. அவரால் தான் எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் மீட் வைக்கலாம்ன்ற ஒரு திங்கிங் வந்துச்சுது. அவர் அந்த டயர்ட்னஸ் பார்க்காம வந்துட்டார். வைஃப் பிரேமா வர்றது, ஸ்டார்டர்ஸும் கொடுத்து டின்னரும் கொடுப்போம். ஸோ இட் kind of became like ஒரு செலிப்ரேஷன் ஈவென்ட் மாதிரி. Our children, Subhash Mamaandu ஓடுவாங்க. Right? You saw that also, right? Yes. இத மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்களே எங்கட பிள்ளைகளை எம்ப்ரேஸ் பண்றதுக்குன்னு சொல்லி. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Super Sunday vandachi. Super Sunday Giriyasin Super Sunday sale. வணக்கம், நான் உங்கள் யாத்ரா. இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் நான் பேச போகிற விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் தான் நான் பேச போகிறோம். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் கிருஷ்ணாந்தி நாராயணமூர்த்தி அவர்களை. வணக்கம். அன்போடு உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஜூக்கியோட ஃபவுண்டர். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நாங்கள் பேச போகிற விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் பிள்ளைகளுக்கான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் எங்கேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சுது? ஓகே, நான் ஒரு ஸ்பெஷல் சைல்டு அம்மா. ஓகே ஓகே ஸோ அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு பர்சனல் ஸ்ட்ரகிள் எனக்கு தெரியும், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அந்த டைமில் 2017 நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ், ஸோ ஐ ஒர்க் ஃபார் த பிரிட்டிஷ் சிவில் சர்வீஸ் இங்கே. ஸோ நான் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸால் ஒரு ப்ரிசனுக்கு அண்டர் 18, தட் மீன்ஸ் சின்ன பிள்ளைகள் உள்ள ப்ரிசனுக்கு போனப்போ ஐ ஃபவுண்ட் அவுட் தட் மோர் தென் 40% பிள்ளைகள் ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருந்தாங்க. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த நாட்டில் யூகேயில் இந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. எங்களோட பிள்ளைகள் எல்லாரும் கைண்டாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ எங்களோட பிள்ளைகள் எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காண்டி தேடி நடக்கிற நேரம் the gangs actually target them. ஏன்னா எங்களோட பிள்ளைகள் they're so vulnerable. ஓகே ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த கேங்ஸ் இந்த பிள்ளைகளை டார்கெட் பண்ணி இந்த பிள்ளைகள் வச்சு ட்ரக்ஸ் செல் பண்ண வச்சு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து பண்ணுறபடியால் இந்த பிள்ளைகள் ஜெயிலுக்கு போகிறாங்க. ஸோ வெளியில் வந்தப்போ மை ஹார்ட் வாஸ் broken actually, like as a mother and as ஒரு இதை மாதிரி பிள்ளைகளை அந்த நெச்சு ஏங்கி அந்த மனசு உடைஞ்சிடுச்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் தாட் வாஸ், எந்த பிள்ளையும் ஜெயிலுக்கு போகிறானா அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் திங்கிங். எந்த மகனும் அந்த டைமில் வெரி சேலஞ்சிங் பிஹேவியராக தான் இருந்துச்சுது. ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் படித்து கொண்டிருந்தார். அடுத்த திங்கிங் என்னென்னா, ஓகே நான் ரெசிலியன், நான் அசர்ட்டிவ், எனக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லை, எப்படியாவது எந்த பிள்ளைய வளர்த்துருவன். பட் வாட் அபவுட் த தமிழ் கம்யூனிட்டி இன் த யுனைடெட் கிங்டம்? ஏன்னா நிறைய பேர் மைக்ரண்ட்ஸாக வந்திருக்கிறாங்க. ஸோ ஸ்பெஷலி அம்மாமாருக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி தொடங்கினது தான் எங்களோட தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன். 4 ஃபேமிலிஸோட தொடங்கினது. இப்போ மோர் தென் 400 ஃபேமிலிஸ் இருக்கிறோம். எல்லாருமே தமிழ் ஸ்பீக்கிங், எல்லாருமே யூகே பேஸ்ட், எல்லாருக்கும் ஒரு சிறப்பு குழந்தையாவது இருக்குது. இந்த விஷயம்ன்றது இது சாதாரணமாக பேசவோ அல்லது சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற இந்த சேரிட்டி, இந்த சேவை சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏன்னா
ஒரு 4 வருடங்களோ அல்லது ஒரு 7 வருடங்களுக்கு முதல்ல WHO வந்து சொல்லுது 1000 ஒரு குழந்தை தான் அப்படி வரும்னு. ஆனால் WHO இப்போ சொல்லுது 31 குழந்தைகளில் ஒரு குழந்தை இவ்வாறு விசேட தேவைக்கு உட்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த சேவையை செய்துட்ருக்கிறீங்க? ஸோ 2017 தொடங்கினது. ஸோ இப்போ ஆல்ரெடி 8.5 வருஷமாக ஆயிடுச்சுது. அக்டோபரில் தொடங்கினது. பட் நாங்கள் வி ஹவ் க்ரோன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் கூடிக்கொண்டு தான் வருது. பட் தெர் இஸ் ஆல்சோ அனதர் ரீசன். என்னென்னு சொன்னால் இப்போ தமிழ் கம்யூனிட்டியை வச்சு பேசுகிற நேரம் நாங்கள்லாம் ஒரு டிசபிலிட்டிஸை டேபு. ஸோ நாங்களே ஒதுங்கி இருக்கிறோம். நாங்கள் வெளியில் எங்கட பிள்ளைகளை கொண்டு போக ரெடி இல்லை. ஸோ நாங்கள் ஐசோலேட்டட் ஆகிறோம். ஆனால் எங்கட மாதிரி ஒரு குரூப் நாங்கள் ஒரு வெளியில் போய் நானும் ஒரு சிறப்பு தாய் என்று சொல்கிற நேரம் என்னைய மாதிரி நிறைய சிறப்பு தாய்கள் இந்த அக்கா சொல்லிட்டா இவ சொல்லிட்டா நானும் வெளியில் வந்து என் பிள்ளையை பற்றி ஓப்பனாக சொல்கிறேன்னு சொல்லி ஒரு திங்கிங் வருது தானே. ஸோ வி ஆர் பிரேக்கிங் தட் the barriers and boundaries என்று சொல்லுங்களேன். ஸோ அதாலையும் ஆக்கள் தங்கட பிள்ளைகளோட டயக்னோசிஸை வெளியில் சொல்ல ரெடியாக இருக்கிறாங்க. டயக்னோசிஸுக்கு போகிறாங்க. எந்த ஃபேமிலியில் கூட ஒரிஜினலி என்னதோ ஒரு திங்கிங்கோ எந்த பிள்ளை வளர்கிற நேரம் ஓகேயா வந்துடும் அண்ட் வெக்கம் அதுதான் அப்படி இருக்கிறான். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு ஆக்கள் சொல்கிற நேரம் நீங்களும் லேட்டாக தான் கதை பேசுனீங்க அப்படி சொல்கிற நேரம் யூ டெஸ்பரேட். நீங்கள் அதை யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க எந்த பிள்ளை ஓகேயா வந்துடும்னு சொல்லி. பட் இப்போ அந்த we are talking openly about disability. அது நிறையவே வந்திருக்கு, நிறையவே பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ வந்து ஓகே இப்போ வெளிநாட்டில் ஐரோப்பா கண்டங்கள்லையோ அல்லது இங்கே இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு பெற்றோர்கள் தயங்குறது இல்லை, நிறைய சொல்லினோம். அதற்கான விழிப்புணர்வு இங்கே கிடைச்சிருக்கு. ஆனால் ஆசியாவில் இலங்கையை எடுத்துக்கொள்ளுங்க, இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் இப்பயும் அங்கே இந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு பெற்றோர்கள் தயங்கினம் இல்லை, அது ஏன்? லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் உண்டு. இப்போ ஒரு ஹிந்துவாக இருக்கிற பட்சத்துக்கு they will say கர்மா. ஓகே அப்போ நான் நிறைய பாவம் செய்துட்டேன், நீ நிறைய பாவம் செய்துட்ட அதை மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகே தி அதர் திங் இஸ் தே திங்க் ஓகே இது ஜெனட்டிக்காக ஏதாவது இஷ்யூவாக இருக்குமா, இதை ஓப்பனாக சொன்னால் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பாதிப்பு இருக்காண்டோ இன்னொரு அந்த திங்கிங் இருக்குது. தேர்ட் திங்கிங் இஸ் லைக் இப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே அது சொல்ல இப்போ ஒரு அம்மா சொல்ல ரெடி என்று சொன்னாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உனக்கு என்ன முடியாத பிள்ளையா வச்சிருக்கிறது வெளியில் போய் சொல்ல போறியா. ஓகே அண்ட் தேர் வாஸ் ஒன் பர்டிகுலர் பேரண்ட் அவள் எனக்கு சொன்னால் தனக்கு எங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமா ஆனால் ஜாயின் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா தான் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி போகிறதா. ஸோ தனக்கு ஒரு ஸ்பெஷல் சால் இருக்குதுன்னு தெரிந்தால் அவங்க என்னைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது தவறு இல்லை, அது தவறு தான். பட் அது அந்த பிள்ளைங்க எதிர்காலத்தை பாதிக்கும் இல்லை. இதுக்கு எப்படியான விழிப்புணர்வுகளை நீங்கள் கொண்டு வரீங்க? இல்லை இதை மாதிரி இப்போ நீங்கள் சேர மாதிரி இப்போ இந்த இன்டர்வியூஸும் வெளியில் போய் அவேர்னஸ் இப்போ ஐ டூ அ லாட் ஆஃப் டாக்கிங். இப்போ யார் இப்போ எங்களோட சேரிட்டியை பற்றி பேச சொன்னால், யார் எங்களோட ஸ்பெஷல் பிள்ளைகளை பற்றி பேச சொன்னால் ஐ எம் வெரி ஓப்பன் அபவுட் இட். ஸோ personally இப்போ எந்த மகன் நிறைய he has made a lot of progress but I still tell openly about the fact அந்த ஜேர்னியை நான் சொல்கிறது. சின்ன வயசில் இப்படி இருந்தது, இப்போ இப்படி வந்திருக்கிறார், எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லாத பட்சத்துக்கும் நான் இப்படி என் பிள்ளையை கொண்டு வந்திருந்தால் then you can do much more, you have got that. அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. நான் எந்த மகன் சின்னனாக இருந்தப்போ I didn't have that support system. நானே தனியாக என் பிள்ளையை வளர்த்தது. பட் த்ரூ அவர் குரூப் அண்ட் there are a lot of other groups also. இப்போ நிறைய குரூப் அங்கே வெளியில் வருது and it's being created and founded. ஏன்னா இப்போ கேட்குறேன்னா இப்போ நீங்கள் வந்து யூகேல இந்த சேரிட்டியை ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நிறைய ஃபேமிலிஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நிறைய ஸ்பெஷல் விசேட தேவையுள்ள குழந்தைகளுக்கு நிறைய வழிகளில் நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நான் உங்கள்கிட்ட ஒரு பொதுவான ஒரு கேள்வி, ஏன்னா எங்களுக்கு வந்து யூகேல மட்டுமில்லை, எங்களுக்கு வந்து உலகளாவிய நீதியில் எங்களுடைய சேனலை பார்க்குற நிறைய பேர் இருக்கணும், அவைக்கு இந்த விஷயம் தேவைப்படலாம். ஒரு பிள்ளை பிறந்து அது விசேட தேவையுள்ள பிள்ளை தான் என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே ஸோ எனக்கு அது என்னத்துக்கு ஈஸியாக இருந்துச்சுண்டா எனக்கு ஆல்ரெடி ஒரு மூத்த மகன் இருக்கிறார். ஸோ அதால் அந்த கம்பேரிசன் அந்த ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அந்த மூத்தவர் இந்த வயசில் எழும்பினார், இந்த வயசில் தவழ்ந்தார், இந்த வயசில் உருண்டார்ன்னு சொல்லி. ஸோ அது வச்சு தான் எனக்கு கம்பேர் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ ஐ நியூ லைக் என்ன மகன் ஒரு என் ஸ்பெஷல் சன் ஒரு 6 மாதமாக இருந்த போலே நான் லைக் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் டிஃப்ரெண்ட் அண்டு. அண்ட் அவருக்கு ஒரு சிட்டிங் அப் அன்எய்டட்ன்னு சொல்லி ஒரு 9 monthsலேயே ஒரு பிள்ளை தண்டபாட்டில் சொந்தமாக எழுந்து ஒரு இருக்கத்தக்க ஒரு இது கெப்பாசிட்டி வரணும். ஸோ அந்த டிலேஸ் எல்லாம் வந்துடுச்சுது. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் ஒரு டிப்பிக்கல் பேரண்ட்டுக்கு அவங்க அந்த
தங்களுக்கு ஓல்டர் சில்ட்ரன் இல்லாட்டியும் வேற பிள்ளைகளை பியர்ஸை வச்சு கம்பேர் பண்ணுற நேரம் ஒரு டவுட் வரக்கூடும். என் பிள்ளை இந்த மற்ற பிள்ளைகள் மாதிரி கதை பேசுறதில்லை, என் பிள்ளை மற்ற பிள்ளை மாதிரி ஓடுதில்லை, பாடுதில்லை. இப்படி இருக்கிற நேரமே உங்களுக்கு ஒரு பட் இட்ஸ் அபவுட் பீங் ஓப்பன். ஆனால் சில பிள்ளைகள் தாராளமாக பேசுவாங்க. கதை பேசுகிற பிள்ளைகளும் இப்படியான விசேட தேவைக்குள்ள பிள்ளைகளாக மாற்றம் அடைகிற நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அப்படியும் இருக்குதில்ல, அப்போ அது கடினமாக இருக்குமில்ல, எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சி உரிய முறைக்கு கொண்டு போகிறது. அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் தென் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ இதை மாதிரி பிள்ளைகள் உள்ள பேரண்ட்ஸோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர். எல்லாத்தையும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, ஐ திங்க் என் பிள்ளைக்கு இப்படியா இருக்கலாம். ஆனால் அதில் தான் நிறைய பிரச்சனைக்கு. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படணும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த நேர்காணல் தொடங்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என் பிள்ளை கதைச்சிடும், என் பிள்ளை மாறிடும் என்ற ஒரு மென்டாலிட்டி வந்து எங்களோட தமிழ் பேரண்ட்ஸ்கிட்ட இருக்குது. ஸோ ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் அந்த பிள்ளை தன் வயதுக்கேற்ற தேவைகளை செய்யலைன்னு சொன்னால் அது விசேட தேவைக்கு உட்பட்ட ஒரு பிள்ளையாக மாறிக்கொண்டு இருக்கிறது தான் அந்த நிதர்சனம். ஆனால் அந்த விழிப்புணர்வு எப்படி கொண்டு வரது? இல்லை, இதை மாதிரி எல்லாரும் அந்த எக்ஸ்போஷர் ரைட். ஸோ எல்லாரையும் பார்த்து அந்த ஒரு சின்ன டவுட் வந்தாலும் உங்களோட பிள்ளையை அப்சர்வ் பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் அந்த ஒரு பிள்ளையை நாங்கள் மானிட்டர் பண்ணுற நேரம், இப்போ நான் எந்த பிள்ளையை மானிட்டர் பண்ணுற நேரம் இப்போ அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லேருந்து பிஹேவியர் பேட்டர்ன் அதெல்லாம் நான் பார்க்க தொடங்கினேன் ஆன் அ டெய்லி பேசிஸ். இப்போ இந்த பெரியவர் இந்த வார்த்தைகள் இந்த ஏஜில் சொல்லியிருந்தால் இவருக்கு அந்த வார்த்தைகள் சொல்ல எவ்வளோ டைம் எடுக்குது, இவரோட கிளாஸ்மேட்ஸ் எப்படி கதை பேசுகிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் ஒரு பியர் கம்பேரிசன் மாதிரி கம்பேர் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஒரு ஐடியா வர்ற நேரம் தென் ப்ளீஸ் ரீச் அவுட் ஃபார் சப்போர்ட். என்னத்துக்கு அது சொல்கிறேன்டா, நான் விட்ட தப்பு அதுதான், பட் ஐ ஹவ் கைண்ட் ஆஃப் ஓவர் கம் தட் ஓகே என் பிள்ளை கதை பேசிடும் அப்படி சொல்கிற நேரம் நாங்கள் டைமை தள்ளி போகிற நேரம் இட்ஸ் ஆல் அபவுட் ஏர்லி இன்டர்வென்ஷன். ஸோ எவ்வளவு நாங்கள் ஃபாஸ்ட்டாக எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுக்குறோமோ, இப்போ ஒரு பிள்ளைக்கு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜோ இல்லாட்டி ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பியோ இதெல்லாமே நாங்கள் செய்கிற நேரம் அந்த பிள்ளை அவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு தான் போகுது. ஸோ ஒரு 20 வயசில் சாதிக்கக்கூடியதை அந்த பிள்ளையை நீங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷனால் 10 வயசுலேயே சாதிக்க வைக்கலாம். ஸோ அதுக்காண்டி ஐம் நாட் சேயிங் பட் ஆக்கள் நிற்கலாமோ நான் தெரப்பிஸ்ட்டை கொண்டு வந்து தெரப்பி நானே செய்து எந்த பிள்ளை ரெகுலர் சைல்டு மாதிரி வருமான்னு சொல்லி the actual fact is my son he is autistic with learning disability. இப்போ certain conditions they are lifelong conditions. ஸோ அதுக்கு க்யூர்ன்னு நீங்கள் யோசிக்க முடியாது. அண்ட் இப்போ வேறாக சொல்லலாம் ஓகே உங்களுக்கு க்யூர் இருக்குதுண்டு, பட் திங்க் அபவுட் இட். ஸோ சர்டன் கண்டிஷன்ஸ் அதுக்கு க்யூர் அண்ட் இல்லை, பட் யூ ரீச் த மேக்ஸிமம் பொட்டென்ஷியல். இப்போ கதை பேசாத பிள்ளைய பேசி ஃபார் எக்ஸாம்பிள் என் மகன் 5 இயர்ஸாக இருந்தப்போ ஒரு 10 to 15 வேர்ட்ஸ் தான் சொல்லுவார். பட் இப்போ தமிழும் இங்கிலீஷும் ஆக்சுவலி தமிழ் என்னையை விட கூட நல்லா பேசுவார். எனக்கு இங்கிலீஷ் அங்கங்கே வரும் என்ற நான் தமிழில் பெருசாக படிக்கல. பட் என் மகன் தமிழ் ஸ்கூலுக்கெல்லாம் போய் சுத்த தமிழில் என் மகனுக்கு பேச கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அது கொண்டு வரலாம். அண்ட் இட்ஸ் லைக் அக்செப்டன்ஸ். எந்த பிள்ளை டிஃப்ரெண்ட் தான், ஓகே இந்த பிள்ளைக்கு தேவையானது என்னெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கணும். ஆனால் இது ஒரு நோய் இல்லை, அதை எல்லாருமே புரிஞ்சுக்கொள்ளணும். இது ஒரு நோய் என்று குறிக்கிட முடியாது. ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இதையும் குணப்படுத்தலாம் என்கிற விஷயங்களில் நிறைய இடங்களுக்கு பெற்றோர்கள், எனவே அது பெற்றோர்களை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைய எப்படியாவது வளர்த்தெடுக்கணும், முழுமையான ஆரோக்கியமான மனிதன் ஆக்கணும்ன்றது தான் ஒரு பெற்றோரோட விருப்பமாக இருக்கும். ஆனால் இவ்வாறான விடயங்களையும் பார்க்க முடியுது. குணப்படுத்தலாம், இங்கே கொண்டு போனால் குணப்படுத்தலாம், அதில் உண்மைத்தன்மை இருக்கா? இதில் தான் எனக்கு உண்மையாக கஷ்டம் வர்றது, மனசு கஷ்டமாக இருக்கிறது. எங்கட நாங்கள் வல்னரபிள் பீப்புள் ரைட்டா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வழியில் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நானே பர்சனலாகவே சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஆள் சொன்னது, ஒரு சாமிகிட்ட போனார் என் மகன் ஓகேயா வந்துடுவாருண்டு. நானும் அந்த சாமிகிட்ட போடுறேன் தான். வி ஆர் டெஸ்பரேட் அஸ் பேரண்ட்ஸ், வி ஆர் டெஸ்பரேட். யாராவது எங்களுக்கு இது ஒரு பாதை, நீங்கள் இந்த பாதையை ஃபாலோ பண்ணால் உங்களோட பிள்ளை ஓகேயா வந்துடுமென்ட்டு சொல்லிட்டா நாங்கள் ஓடி போயிடுவோம். ஸோ சேம் திங் வித் சம் தெரபிஸ்ட் அண்ட் ஆல் தட். அதுக்காண்டி இப்போ எல்லாரும் அதை மாதிரி என்று சொல்லல, பட் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க எங்களே யூஸ் பண்ணி எங்கட பிள்ளையில ஓகே ஆக்குறேன்ட்டு சொல்லி எங்கட காசை எடுக்கிறாங்க. அண்ட் நாங்களும் அந்த டெஸ்பரேட்டாக இருக்கிறபடியாக நாங்களும் அவங்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறோம். அண்ட் there's nothing we can do about it except
பி அலர்ட். இப்போ ஒரு ஆள் தான் இது மாற்றிடலாம்னு சொன்னால் go and look at the scientific facts மாதிரி. இதுக்கு கியூர் இருக்குதா, வாட் எவர் த கண்டிஷன் இஸ், எந்த கண்டிஷன் இருந்தாலும். இப்போ எங்களோட குரூப்பில் இருக்கிற பிள்ளைகள் குளோபல் டெவலப்மெண்ட் டிலே இருக்குது, ஆட்டிசம் டயக்னோசிஸ் இருக்குது, டவுன் சிண்ட்ரோம் டயக்னோசிஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டயக்னோசிஸ் இருக்குது. பட் கோ அண்ட் லுக் அப் ஆன் தட். இப்போ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ஒருக்கா போய் செக் பண்ணுங்க, இதை மாதிரி இது கண்டிஷனுக்கு இதை மாதிரி டயக்னோசிஸுக்கு க்யூர் இருக்குதாண்டு. அதுக்கு பிறகு இப்போ இவங்க ஒரு தெரப்பி சொன்னால் அந்த தெரப்பி டஸ் இட் ஒர்க்ண்டு ஒருக்கா கண்டுபிடிங்கோ. அந்த ஃபேக்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு தென் கோ அண்ட் ஸ்பெண்ட் மணி. ஸோ ஐம் நாட் சேயிங் டோன்ட் ஸ்பெண்ட் மணி, பட் திங்க் அபவுட் இட். அண்ட் another thing is just going on that. இப்போ நிறைய பேர் நிற்கிறது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பிஸ்ட்டை போனால்தான் எங்களோட பிள்ளை கதை பேச தொடங்கும், ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டை போனால் தான் எங்களோட பிள்ளையோட மோட்டர் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுமெண்டு. பட் இட் காஸ்ட் அ லாட் ஆஃப் மணி. அண்ட் ஐ ஓப்பன்லி சே, இப்போ எந்த பிள்ளைகள் சின்னனாக இருந்தப்போ we didn't have much money. அப்போ நான் தான் எந்த பிள்ளையோட தெரப்பிஸ்ட். ஸோ எவ்ரிடே போய் நிறைய இந்த லைப்ரரிக்கு போய் நிறைய புக்ஸ் வாசிக்கிறது. ஸோ என் பிள்ளையோட ஸ்பீச் தெரப்பி நான் தான், தெரப்பிஸ்ட் நான் தான். என் பிள்ளையோட ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் நான் தான். ஸோ என் பிள்ளைக்கு 5 இயர்ஸாக இருந்தப்போ எனக்கு ஒரு டாக்டர் சொல்லிட்டார், யுவர் சைல்ட் ஹஸ் காட் மசில் டோன் இஷ்யூஸ் அண்ட் ஆல் தட். உங்களோட பிள்ளை ஒரு காலம் நடக்காது. ஸோ அந்த 5 வயசில் என் பிள்ளை ப்ராமில் தான் போனது. ஸோ he can't. அப்போ நான் மனசில் நினச்சேன், yes, you're a doctor, you may have given your diagnosis and decision, but I'm a mother. ஒரு அம்மா நினைச்சா நிறைய சாதிக்கலாம், எல்லாம் சாதிக்கலாம்னு சொல்ல வரையில, பட் நிறைய சாதிக்கலாம். ஸோ நான் என் பிள்ளைய நடக்க வைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணேன். ஸோ ஒன் எக்ஸாம்பிள் இஸ், என் பிள்ளைக்கு ஒரு சின்ன லாலிபாப்பை கொடுத்துட்டு அது முடிக்க மட்டும் அவரை நடக்க விடுவேன். ஓகே, ஸோ ஹி ஹஸ் டு சக் த லாலிபாப் அண்ட் ஹி ஹஸ் டு வாக். இப்போ என்ன செய்தேன்னா, அந்த லாலிபாப்போட சைஸ் குடி ஒன்று இருந்துச்சு. ஸோ பார்க்குறவங்க என்னைய பேட் மதர்ன்னு ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். ஓ லுக் அட் திஸ் மதர் பெரிய லாலிபாப்பை கொடுத்து பிள்ளைய பழுதாக்குறா, பழுதாப்பது. பட் மை டார்கெட் வாஸ் டு கெட் ஹிம் டு வாக். அண்ட் ஹீ கேன் நவ் வாக் 8 miles. ஓகே, நான் கலைச்சிருவேன். பட் மை சன் ஒரு டாக்டர், நடக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு பிள்ளை இப்போ 8 மைலுக்கு மேலே நடக்குதுன்னா தட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஒரு தெரப்பிஸ்ட் தேவையில்லை. இஃப் யூ கேன் லேர்ன் த டெக்னிக்ஸ், யூ கேன் ஆக்சுவலி ஒர்க் வித் யோர் சைல்ட் அண்ட் சேவ் அ லாட் ஆஃப் மணி. அந்த காசை நீங்கள் சேர்த்து வைங்க. உங்களோட பேசும்போது ஒரே ஒரு விஷயம் தான் புரியுது. ஏன்னா இந்த விடயங்களை அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா எங்கே இருந்தாலும் சரி, நாம் பேரண்ட்ஸ் முதல்ல அக்செப்ட் பண்ண பழகிக்கொள்ளணும். ஸோ அந்த ஒரு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களோட பிள்ளையோ ஒரு முழுமையான மனுஷனாக நீங்கள் வளர்த்தெடுக்க முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே அதில் பிளவிட்டோம்னா எல்லாமே பிழைச்சிடும். ஸோ இப்போ உங்களோட சேரிட்டிக்கு வருவோம். தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன் UK. ஸோ அதோட ஃபவுண்டர், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் எவ்ரி இயர் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். Oh yes, sportsmeet, that is one of our highlights. So அதுக்கு so 2021ல, so அதுக்கு முதல்ல like through another ஒரு ஸ்பான்சர், நான் இப்போ இன்றைக்கி பேர் ஒன்றும் சொல்லல, பிகாஸ் we have got a lot of people to thank. ஸோ அவரால் தான் எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் மீட் வைக்கலாம்ன்ற ஒரு திங்கிங் வந்துச்சுது. பிகாஸ் what it is like எங்களோட பிள்ளைகள் ஒரு ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போகிற நேரம் என்ன நடக்குமென்று சொன்னால், எங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ மசில் டோன் இஷ்யூஸ், இப்போ சம் ஆஃப் அவர் சில்ட்ரன் வீல் சேர் இல்லை இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க, வேறு டயக்னோசிஸ் எங்களோட பிள்ளைகளுக்கு இருக்குது. இப்போ எந்த மகனுக்கு கூட ஒரு கண்டிஷன் இல்லை, மல்டிபிள் கண்டிஷன் இருக்குது. ஸோ அதால் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரு ஓடுற நேரமோ ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நேரமோ எந்த பிள்ளை ஒரு காலம் ஃபஸ்ட்டாக வரப்போகிறதில்ல, செகண்டாக வரப்போகிறதில்ல, தேர்டாக வரப்போகிறதில்ல. அண்ட் வென் ஹி கோஸ் ஹோம் ஒரு ஹார்ட் ப்ரோக்கனாக தான் என் பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கிறார், ஐயோ எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு என்ன கன்செப்ட் வந்துச்சுன்னு சொன்னால், we will have special ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் ஃபார் அவர் சில்ட்ரன், பட் இட்ஸ் ஆல் அபவுட் பார்ட்டிசிபேஷன். எல்லா பிள்ளைகளும் வினர்ஸ் தான், பிகாஸ் தே வில் கம்ப்ளீட் த இவெண்ட். எல்லா பிள்ளைகளும் ஒரு மெடலோட தான் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த செகண்ட் திங்கிங் பிஹைண்ட் இட் இஸ், இப்போ எங்களோட பிள்ளைகளை வச்சுக்கொண்டு நீங்கள் ஹை ஜம்போ, ட்ரிபிள் ஜம்போ, ஜவ்லின் த்ரோவோ செய்கிறது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ இட் ஹாஸ் டு பி இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ். ஸோ நாங்கள் சூஸ் பண்ணுற ஈவெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூசிவாக இருக்கணுமெண்டு. ஸோ நாங்கள் இப்போ சேரிட்டியாக வந்தது 2020 அண்ட் 2021ல இந்த கோவிட் முடிஞ்சு ஆல் ஆஃப் அஸ் ஆர் லைக் ரியலி அட் அவர் லோவஸ்ட் லோ மாதிரி. அப்போ 2 லைக்காக்கு ஒர்க் பண்ணுற 2 பேரண்ட்ஸ் எங்களோட குரூப்லேயும் இருக்கிறாங்க, குரூப் பேரண்ட்ஸ். ஸோ தே ஹேட் ஆக்சுவலி ரீச்ட் அவுட் டு லைக்கா ஞானம்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் சுபாஷ், உங்களோட சுபாஷ் அண்ணான்னு சொல்கிறது, பட் ஐ கால் ஹிம் பை நேம் ஒன்லி, சுபாஷ் அண்ட் ஃப்ரேமா. ஓகே, ஸோ அண்ட் தே ஹேட் ரீச்ட் அவுட் டு லைக்கா அண்ட் செட், எங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ நாங்கள் சேரிட்டியாக வந்துட்டோம், எங்களோட பிராண்டுக்கு எங்களோட சேரிட்டிக்கு கீழே எங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் வைக்கிற ஆர்வம் இருக்குது.
ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களாண்டு. அண்ட் வாட் இஸ் லைக் ஐ மீன் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஓகே, ஸோ என்னண்டா லைக்கா அந்த எங்களே ஸ்பான்சர் பண்ண ரெடியாக வந்தது. They said, okay, we have got எங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, we have got a sports ground, நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மீட் வையுங்கோ. ஸ்போர்ட்ஸ் மீட் மட்டும் இல்லை, we will also feed you. ஃபீடிங்கண்டா சும்மா ஒரு ஸ்டார்டர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டார்டர்ஸும் கொடுத்து டின்னரும் கொடுப்போம். ஸோ இட் kind of became like ஒரு செலிப்ரேஷன் ஈவெண்ட் மாதிரி. ஸோ 2021 நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வச்சப்போ லாஸ்ட் இயர் நான் பார்த்தேன். எஸ் லாஸ்ட் இயர். ஸோ தட் இஸ் லாஸ்ட் இயர் வாஸ் த 5th year. ஸோ 2021 முதல்ல சுபாஷ் அவர் வரையில, பட் that day he had traveled from India itself. And one of the, உங்களோட directors, like other directors, had actually called him and said, you have to come and see these children. அவர் அன்றைக்கே அவர் அந்த டயர்ட்னஸ் பார்க்காம வந்துட்டு when he saw our children, அவருக்கு it touched his heart, and then he gave his commitment. Every year we will sponsor you என்று சொல்லி. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு முடியுமெண்டா அவர் வர்றது, அவரோட வைஃப் பிரேமா வர்றது, அவரோட அம்மா வர்றது, அவரோட பிரதர் வர்றது. ஸோ இட்ஸ் அவரோட மகனும் வந்தது. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் வேர் லைக்கா இஸ் கன்சர்ன், by Subhash and family are concerned, this has kind of become their family event என்று சொல்லலாம். And what is great is எங்கட பிள்ளைகள் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவருக்கு நிறைய followers இருப்பாங்க, that is all there. Our children, they are very pure, they are very innocent. இவங்க பார்த்த உடனே சுபாஷ் மாமாண்டு ஓடுவாங்க. You saw that also, right? அவரோட காலில் விழுந்ததுலேருந்து அந்த ஒரு ஹீரோவை பார்த்த மாதிரி அவங்க ஒரு ஃபேமிலியா அவை அரவணைக்கிற விஷயம். எங்கள் சேமனில் அது பார்த்தேன், இப்போ லாஸ்ட் இயரும் பார்த்தேன். சேமனுக்கும் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அந்த பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த உறவுன்றது இட்ஸ் லைக் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு லாஸ்ட் டைம். It's a unique bond. அது மனசுல இருந்தே ரெண்டு பேர்ட்டையும் வந்துச்சு, அதை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு லாஸ்ட் இயர். Yes, so that is it. So when he was unable to come, ஒரு வருஷம் he was unable to come, and like these children were like ஒரு தேர்டல் இருந்துச்சு. சுபாஷ் மாமா didn't come. அப்போ சுபாஷ் மாமா is actually in India, children என்று சொன்ன அப்புறம் தான் கொஞ்சம் காமா வந்துச்சு. But they're looking for him, looking for his family, and அவருக்கும் அந்த இது இருக்குது, because he knows the love that he is getting from our children. ஒரு பியூர் லவ், அந்த ஒரு எதிர்பார்ப்போட அந்த லவ் வரையில அது மனசிலிருந்து they understand that he loves them, he cares for them in his own way, and they're responding to it and reciprocating it. அதை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்ன மாதிரி ஜானம் ஃபவுண்டேஷன் செய்துட்டு இருக்கணும். அதில் இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த குடும்பத்தில் நாங்கள் இருந்து ஒர்க் பண்ணுறது இஸ் எ ப்ளஷர் மூமெண்ட்ஸ். பட் நான் மட்டும் இல்லை, இப்போ நான் எங்களோட குரூப் சார்பாக தான் இதை சொல்கிறேன். பட் இது நான் சொல்கிறது எங்களோட ட்ரஸ்டீஸ், எங்களோட ஒர்க்கிங் குரூப், எங்களோட பேரண்ட்ஸ். இப்போ இந்த வருஷம் we have just taken the deadline. இப்போ எங்களுக்கு ஜூனில் our sports meet is coming up this year also, and we already have 163 children, special children. And இது லிவர்பூல்லேருந்து பர்மிங்கத்துலேருந்து, ஸோ இது லண்டன் பேஸை தான் நாங்கள் வைக்கிறோம். டூர் இருந்தும் எல்லாம் ஆக்கள் வாராங்க அந்த டிஸ்டன்ஸ் பார்க்காம, பிகாஸ் தே நோ தே கேன் பி தெம்செல்வ்ஸ். இப்போ நாங்கள் சொல்கிறது ஓடுற பிள்ளை ஓடட்டும், உருள்ற பிள்ளை உருளட்டம், தவழ்கிற பிள்ளை தவளட்டம், let the children be free. அவங்க சேஃபாக இருந்தால் இட் இஸ் ஓகே. ஒருத்தரும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. அண்ட் தட் இஸ் அ கிரேட் திங் அபவுட் லைக்கா அண்ட் த டீம் ஆல்சோ. அந்த ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈத்தோஸ் இருக்குது. ஒருத்தரும் எங்கட பிள்ளைகளை பார்த்து என்னத்துக்கு இந்த பிள்ளை டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஜட்ஜ்மெண்ட் இல்லாத பட்சத்துக்கு எங்களோட பேரண்ட்ஸும் தே ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். இட்ஸ் லைக் வி ஆர் வித் அவர் ஃபேமிலி, அண்ட் ஒருத்தரும் எங்களை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ண போகிறது இல்லை. ஆக்சுவலி இந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி செல்லம் கொடுக்குறதும் இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ சாப்பாடு கொடுக்குறேன்னு நாங்கள் சொல்கிறது, கூட சாப்பாடு கொடுக்காதீங்கோ, இது செய்யாதீங்கோண்டு. ஆனால் லைக்கா டீம் என்ன சார் தேடி இவங்களுக்கு இது கொடுப்போமா, அது கொடுப்போமா, டாய்ஸ் கொடுப்போமா, ஜூஸ் கொடுப்போமா, கிறிஸ் கொடுப்போமா, இதை மாதிரி இப்போ இவ்வளோ இது 10 டிஷ்ஷஸ் போடுவோமா. இட்ஸ் லைக் தே கைண்ட் ஆஃப் indulging our children, and it's like பார்க்குற நேரமே ஒரு மனசுக்கு ஒரு it's so heartwarming, because இந்த உலகத்தில் எங்களை எல்லாம் இதை மாதிரி பிள்ளைகளை ஒதுக்குற உலகத்தில் இதை மாதிரி ஆக்களும் இருக்கிறாங்களே எங்களோட பிள்ளைகளை எம்ப்ரேஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. ஸோ we are very very grateful. So through this I would like to thank Subhash, Prema, Amma, Bhaskar, and also the rest of the Laika family, the full team. நீங்கள் சொல்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது, ஏன்னா நான் அதை நேராக பார்த்துருக்கிறேன். ஸோ அதால் எனக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஜூக்கி இந்த சேரிட்டி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு சொன்னீங்க 10 ஃபேமிலிஸோட ஸ்டார்ட் பண்ணால் இன்றைக்கு பெரிய ஒரு ஃபேமிலியாக நிறைய பேருக்கு விழிப்புணர்வாக
இந்த இந்த சேரிட்டி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இவ்வளவு ஃபாஸ்ட்டாக நாங்கள் இவ்வளவு க்ரோ பண்ணிட்ட மாண்டி இருக்குது. எங்களோட ஈத்தோஸ் கப்பல் ஆஃப் ஈத்தோஸ் என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களே குரூப் பண்ணி சொல்கிறது இல்லை. வி கால் அவர் செல்ஸ் கூட்டு குடும்பம். எஸ். ஓகே, அது நான் நிறைய தரம் சொல்லியிருக்கிறேன். ஸோ என்னோட க்ளோஸாக பழகிற பிள்ளைகளுக்கு நான் பெரியம்மான்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஈத்தோஸ் இருக்குது. அண்ட் இட் ஹஸ் பீன் லைக் நாங்கள் சர்டன் கன்செப்டும் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வாலண்டியர்ஸ் வச்சுருக்கிறோம். அண்ட் அதில் என்ன சொல்கிறோம்டா, பணத்துக்கோ பதவிக்கோ புகழுக்கோ நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் வாலண்டியராக இருக்காதீங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரொமோட்டிங் ஆல் த சில்ட்ரன். தட்ஸ் அ கன்செப்ட். எங்களோட பிள்ளைகளுக்காண்டி மட்டும் நாங்கள் செல்ஃப் சென்டர்டாக ஒர்க் பண்ணக்கூடாது. எங்களோட கம்யூனிட்டி எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறேன்னு சொல்லித்தான் அந்த இது வருது. ஸோ ஆனால் பட் வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் இஸ் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், right, health professionals and any kind of professionals எங்களே வந்து எம்பவர் பண்ணுறாங்க. ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ். ஆன்லைனில் தான் நடக்குது, ஜூமில் தான் நடக்குது. they empower us, they give all these அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மாதிரி. இப்போ இன்றைக்கு கூட ஒரு சைக்காலஜிஸ்ட், ஷி இஸ் பேஸ்ட் இன் சென்னை தான். ஸோ அவள் தண்டு டைம் டிஃப்ரென்ஸ் பார்க்காம எங்களுக்கு ஒரு செஷன் நடத்துகிறேன். திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் செஷன் வாஸ் ஆல் அபவுட் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி. எங்கட பிள்ளைகள் நிறைய பேருக்கு பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்குது, தட் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க. தேர் வாலண்டியரிங் தேர் டைம். நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட டைமை வாலண்டியர் பண்ணி தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லை எங்கள் மற்ற பிள்ளைகளுக்கும் படிப்பிக்கிறாங்க. ஸோ வி ஹவ் காட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளப், வி ஹவ் காட் யோகா கிளப், வி ஹவ் காட் குக்கிங் கிளப். ஸோ அது மாதிரி கிளப்ஸும் இருக்குது. அண்ட் தட் இஸ் ஹெல்பிங் வித் ஃப்ரெண்ட்ஷிப். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் எங்களோட பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி. இந்த கிளப்ஸால் எங்களோட பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வர்ற நேரம் முதல்ல அந்த கன்சர்ன் இருந்துச்சு தானே, எங்களோட பிள்ளைகள் ஜெயிலுக்கு போயிடுவாங்கண்டு. இப்போ நான் அடித்து சொல்லுவேன், இன்க்ளூடிங் மை சன், யாரெல்லாம் எங்களோட குரூப்பில் என்கேஜ்டாக இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு சாத்தியதே இல்லை. பிகாஸ் தே ஹவ் காட் அ ஸ்ட்ராங் பாண்ட் மாதிரி. தட் வி ஹவ் கிரியேட்டட் தட். ஸோ வி ஆர் பேசிக்கலி கீப்பிங் சில்ட்ரன், வி ஹவ் அச்சீவ் தட். வி ஆர் கீப்பிங் த சில்ட்ரன் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் ஜெயில். இது நான் ஓப்பனாகவே சொல்கிறது, ரைட்? ஸோ தட் இஸ் தட். பின்ன இப்படி நிறைய வாலண்டியர்ஸ். இப்போ நாங்கள் வாட் இஸ் கிரேட் அபவுட் அவர் சேரிட்டி இஸ், எங்களுக்கு அந்த ஜென்ரேஷன் கேப் இல்லை. எங்களோட சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க, எங்களோட பிள்ளைகளோட சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரிஜினலி சிப்ளிங் கமிட்டி என்று ஃபார்ம் பண்ணி அவங்க தான் எங்களோட சேரிட்டி வாக்கெல்லாம் ரன் பண்ணுறது. அண்ட் தே டிட் அஸ் ஸ்ப்ரிங் ஃபன் டே, தே டூ ஹலோவின் பார்ட்டி மாதிரி. எங்களோட பேரண்ட்ஸுக்கு ஒரு பிரேக்கை கொடுத்துட்டு தே டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு. பட் ஏப்ரல் 1 தே ஹவ் ரீபிராண்டட், தே ஹவ் ரீச்ட் அவுட் டு அதர் வாலண்டியர்ஸ். இப்போ நிறைய யூனிவர்சிட்டி சில்ட்ரன் எல்லாம் வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வாலண்டியர் கமிட்டிலேயே இட்ஸ் அ பிக் கமிட்டி மாதிரி 28 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தமா யங்ஸ்டர்ஸ், ஆக்சுவலி ப்ராக்டிகலி ஆல் ஆஃப் தமா யங்ஸ்டர்ஸ். இப்போ அவங்க தான் எங்களோட சோஷியல் மீடியாவை ரன் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு இன்ஸ்டா, டிக்டாக் பேஜ் எல்லாம் இருக்குது. வி ஹவ் பியூட்டிஃபுல் வெப்சைட் ஆல்சோ. அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் நான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கலாம் இதை கொண்டு போகிறதுக்கு. பட் நவ் ஐ சே, அண்ட் அடுத்த ஜென்ரேஷன் எங்களோட தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன் யூகேயை முன்னுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ தெர் இஸ் நோ டிஎஸ்சிக்கு, நாங்கள் இங்கிலீஷ் ஷார்ட்டாக டிஎஸ்சின்னு சொல்கிறது, டிஎஸ்சிக்கு அழிவு இருக்காது. பிகாஸ் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அதை எடுத்துக்கொண்டு போக ரெடியாக இல்லை. டிஎஸ்சி மாதிரி ஒரு சேரிட்டி கண்டிப்பாக தேவை, வெளிநாட்டில் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இங்கே வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையை நிறைய பெற்றோர்கள் வாழினம், நிறைய பெண்கள் மன அழுத்தத்தோட வாழினம். அதை பற்றியெல்லாம் பேச எடுத்தோம்னா நிறைய பேசலாம். ஏன்னா நிறைய சம்பவங்கள் இங்கே நடந்துட்டுருக்கு. இதை இப்படியே நாங்கள் பார்க்கும்போது இப்போ இந்தியா, சென்னையாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், ஆசிய நாடுகள் எடுத்துக்கொண்டோம்னா, இந்த ஆசிய நாடுகளில் தமிழ் பேசுகின்ற பெற்றோர்கள், இந்த விசேட தேவையுள்ள பிள்ளைகள் இருக்கிற பெற்றோர்கள் வந்து நிறைய சவால்களையும் நிறைய மன அழுத்தங்களையும் எதிர்கொள்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ்ண்டா நீங்கள் ஒரு சேரிட்டியை ரன் பண்ணுற ஒரு ஃபவுண்டராக, ஒரு லீடராக, அண்ட் தென் நீங்களும் ஒரு விசேட தேவையுள்ள குழந்தையின் தாயாக நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. என்ன விஷயத்த சொல்லுவீங்க? ஓகே, ஸோ தமிழில் ஒரு சேயிங் இருக்குது, சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். நான் என்னையே பார்த்துக்கொள்கிறேன். ஓகே, ஸோ எனக்குண்டா இப்போ சின்ன வயசில் என் மகன் when my son was younger, அவருக்கு when it became too much for me, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு எந்த மென்டல் ஹெல்த் அஃபெக்டட் ஆகுதுன்ற நேரம், ஐ ஒர்க் ஃபுல் டைம், நான் ஒரு நாள் லீவு போட்டுருவேன். ஐ டெல் மை ஹஸ்பண்ட், ஐ கான்ட் கோப், ஐ நீட் அ பிரேக். ஓகே, ஐம் ஃபீலிங் ஸோ இமோஷ்னல், ஐம் ஃபீலிங் வெரி வல்னரபிள், ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் த சன்னு சொன்னால் அவரே அன்றைக்கு ஸ்கூல் ரன் எல்லாம் செய்து கொள்வார். நான் எங்கேயாவது போகிறது, நான் தனியாக சினிமாவுக்கு போகிறது, தனியாக சாப்பிட போகிறது,
தமிழாக்கள் எங்களை ஜட்ஜ் பண்ணலாம், பட் அல்டிமேட்லி அவங்க எங்களோட வாழ்க்கையை வாழையில அவங்க எங்களோட பிள்ளைய வளர்க்க போகிறது இல்லை. எனக்கு அந்த மென்டல் ஹெல்த் இல்லாட்டி, எனக்கு அந்த இமோஷனல் சப்போர்ட் இல்லாட்டி நான் எப்படி என் பிள்ளைய வளர்க்க போகிறேன்? ஸோ டூ நாட் ஃபீல் கில்ட்டி என்று தான் சொல்லுவேன். நீங்கள் போங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்கோ. பிகாஸ் நீங்கள் உங்களை பார்த்து கொண்டால் தான் நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை, பெஸ்ட் ஒரு பேரண்டிங்கை கொடுக்க முடியும். ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப், லுக் ஆஃப்டர் த சிப்ளிங்ஸ், லுக் ஆஃப்டர் யுவர் ஃபேமிலிஸ். என்ற சிறப்பு குழந்தை என்று சொல்லி அவங்களுக்கு பின்னாலே நீங்கள் நடந்தால் யூ ஆக்சுவலி எண்ட் அப் மிஸ்ஸிங் அவுட் ஆன் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அண்ட் தென் இட் மே பி டூ லேட் ஆல்சோ. ஓகே, ஆனால் ஒரு விழிப்புணர்வு ஒன்று தேவைப்படுது. அவள் எங்கே இருக்கிற ஒரு விழிப்புணர்வு மாதிரி இங்கே நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழகின மாதிரி சென்னையில் இலங்கையில் ஏற்றுக்கொள்ள இல்லை. எனக்கு சென்னையில் நடக்கிற சில விஷயங்களை பார்த்தா சில இடங்களில் கிட்டலில் கூட இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முதல் ஒரு செய்தி படித்தேன். ஒரு இடத்துல விசேட தேவையுள்ள குழந்தையை ஒதுக்கி அந்த குழந்தையை துன்புறுத்தி இருக்கணும் சில குழந்தைகள் பாடசாலை ஒன்றில். அது ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. இவ்வாறான விழிப்புணர்வு எந்த அளவுக்கு அங்கே அவசியமாகப்படுதுன்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இல்லை, நீங்கள் சொல்கிற இதை மாதிரி இன்சிடெண்ட் அங்கே மட்டும் இல்லை, ஓகே, யூகேலே நடக்குது. ஓகே ஓகே, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லேயே எங்களோட பிள்ளைகள, பிகாஸ் நிறைய பிள்ளைகளுக்கு இப்போ நான் வேர்பல் பிள்ளைகள் எல்லாம் ரூமில் அவங்களுக்கு சேலஞ்சிங் பிஹேவியர் இருந்தால் அவங்கள ரூமில் அடைச்சி வச்சுட்டு ஃபுல் டே வச்சுட்டு அந்த பேரண்ட்ஸ் வர்ற டைமில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பிபிசியில் நிறைய கவரேஜ் வந்திருக்குது. சேம் திங் வித் கேர் ஹோம்ஸ் அஸ் வெல். ஸோ இது மோர் தேன் விழிப்புணர்வு. இட் இஸ் லைக் நீங்கள் உங்களுக்குள்ளேயே இப்போ நாங்கள் டிஎஸ்சி என்ற இங்கே ஒரு சேரிட்டி வச்சுருக்கிற மாதிரி எல்லாருமே they have to start helping themselves. Somebody has to start doing these things. இப்போ நான் இப்போ டிஎஸ்சிக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகிறேன். இப்போ நாங்கள் இந்த கேர் ஹோமில் இஷ்யூஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் எங்களோட சேரிட்டியால் எங்களோட ஃப்யூச்சர் இது அண்ட் சுபாஷ் ஆல்சோ ஹேஸ் ப்ராமிஸ் டு ஹெல்ப் அஸ் ஒரு ஃப்யூச்சர் டார்கெட் இருக்குது. ஏண்டா இந்த கேர் ஹோம்ஸில் போடுற நேரம் என்னை மாதிரி பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு திங்கிங் இருக்குது. நான் இருக்கு மட்டும் என் பிள்ளையை பார்த்துக்கொள்ளுவேன், எந்த காலத்துக்கு பிறகு என் பிள்ளைக்கு என்ன நடக்க போகுது. இந்த கேர் ஹோமில் அபியூஸ் நடக்குது. இப்போ நீங்கள் சொன்ன அபியூஸ் சின்ன வயசில் மட்டும் இல்லை, எந்த வயசுலையும் நடக்கலாம். ஓகே, ஸோ அதால் இப்போ நாங்கள் எங்களோட லாங் டேர்ம் விஷன் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை உருவாக்க போகிறோம். நாங்கள் அந்த கம்யூனிட்டியில் போய் ஒவ்வொரு வீடு இருக்கிற கம்யூனிட்டியில் போய் நானும் என் ஹஸ்பண்டும் என் பிள்ளையும் இருக்கிற நேரம் முன் வீட்டில் எங்களோட குரூப் பேரண்ட், பின் வீட்டில் இன்னொரு குரூப் பேரண்ட்ன்ற நாங்கள் கூட்டு குடும்பம் மட்டும் சொல்லிட்டேன். நாங்கள் கூட்டு குடும்பம் ஒன்றா இருக்கிற நேரம் நாளைக்கு எந்த காலத்துக்கு பிறகு என் மகன் அந்த கம்யூனிட்டியில் தான் வாழ போகிறார். ஆனால் அவர் ஒரு கேரர் பார்த்தாலும் அந்த கேரர் என் பிள்ளைய துன்புறுத்த முடியாது. என் முன்னுக்கு இருக்கிற பாரதி ஆண்டியும் மேலே இருக்கிற மலர் ஆண்டியும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க போகிறதில்லை. அந்த ஊரில் வளர்ந்த மாதிரி தான் எங்களை எல்லாரையும் கூட்டு குடும்பத்தில் தான் நாங்கள் வளர்ந்தது. அப்பா அம்மா மட்டும் பார்க்க சொல்கிறது பார்த்தா இப்போ விசேட தேவையுள்ள பிள்ளைகளுக்காக ஒரு மாடர்ன் வில்லேஜையே உருவாக்கணும். எஸ், அதை நீங்கள் உருவாக்குறது தான் டிஎஸ்சியோட பணியாக தொடருது அப்படி சொல்கிறீங்க. எங்களோட லாங் டேர்ம் டார்கெட். எந்த ஷார்ட் டேர்ம் டார்கெட் எல்லாம் நாங்கள் நெச்சதை விட ஃபாஸ்ட்டாக சாதிச்சிட்டோம். எல்லாருக்கும் ஒரு கனவு தேவை. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் விஷன், லாங் டேர்ம் விஷன். ஸோ நாங்கள் இப்போ ஃபண்ட் ரைசிங் எல்லாம் செய்ய தொடங்கிட்டோம். ஸோ நாங்களே திரண்டு வரணும், நாங்களே சேரணும், நாங்களே இந்த விழிப்புணர்வை சமுதாயத்துக்கு கொண்டு போகணும். நாங்களே we don't wait for other people to help us, we have to help ourselves. ஸோ எங்களுக்கும் எங்களோட லாங் டேர்ம் விஷன் இருக்குது. இந்த கேட்டட் கம்யூனிட்டி உருவாக்கின பிறகு அதுக்குள்ளேயே ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கே நாங்கள் வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்குற மாதிரி. ஏன்னா இப்போ இந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிற நேரம் புழு வெட்டுறதுக்கு ஆக்கள் தேவை, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆக்கள் தேவை. why not get our children to do it? என்ற சமுதாயம் அகைன் எங்களோட பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க போகிறதில்லை. சிம்பத்தட்டிக்காக இருப்பாங்க, ஆனால் வேலை கொடுக்குறதோ அரவணைச்சு போகிறதோ அது அடுத்த கட்டம் வர்ற நேரம் இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். ஸோ லைக் வாட் வி ஆர் டூயிங் விதின் அவர் சேரிட்டிஸ், வி ஹாவ் ஆக்சுவலி நாங்கள் திரண்டு எழும்பிட்டோம். அதுதான் இப்போ 4 ஃபேமிலிஸில் தொடங்கினது 400 ஃபேமிலிஸ் என்ன வி ஆர் க்ரோயிங் இன் ஸ்ட்ரென்த். ஸோ சாதிக்கணும். இது இப்போ நாங்கள் யூகேல சாதிக்கிறது நிறைய கஷ்டம். ஏன்னா வி ஆர் ஐசோலேட்டட். ஓகே, நாங்கள் எல்லாம் ஒரு ஊரில் எல்லாம் சென்னையிலையோ மதுரையிலையோ கொலம்புலையோ இங்கே இருந்தாலும் ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த சப்போர்ட் சர்க்கிள் இருக்குது. நாங்கள் எல்லாம் இங்கே தனிச்சு இருக்கிறோம். அதுதான் நாங்கள் ஒரு இந்த கூட்டு குடும்பம் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு கூட சப்போர்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் வெளியில் வரணும். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறதால நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு விஷயம். நாங்கள் ஊரில் எடுத்துக்கொண்டோம்னா அங்கேருந்து இப்படியான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், இப்படியான ஒரு விஷயத்துக்கான உதவிகள் தேவைப்படுதுன்னா டிஎஸ்சியை தொடர்பு கொண்டா டிஎஸ்சி அதுக்கு உதவி வழங்குமா? Yeah, so என்ன சொன்னால் டிஎஸ்சி இஸ் யூகே பேஸ் தான். அண்ட் ஆக்சுவலி வாட் இட் இஸ் நாங்கள் எல்லாமே பஞ்ச் ஆஃப் பேரண்ட்ஸ் தான். ஓகே,
ஸோ இப்போ நாங்கள் எல்லாரும் வாலண்டியர் பண்ணி தான் செய்கிறோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு சிறப்பு குழந்தை இருக்கிறார். இப்போ நான் அவரையும் வளர்க்கணும். நான் ஃபுல் டைம் ஒர்க்கும் செய்கிறேன். ப்ளஸ் இந்த சேரிட்டி இப்போ இந்த ஹாஃப் மை லைஃப் டெடிகேட்டட் டு சேரிட்டி என்றே சொல்லுங்க. பட் இப்போ என்னைய மாதிரி நிறைய சீனியர் பேரண்ட்ஸ் வாட் வி டூ இஸ், யாராவது இப்போ ஒரு ஸ்டக் ஆகிட்டால் இப்போ என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருந்தால் வி காண்ட் ப்ரொவைட் தட் ஃபோன் சப்போர்ட் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ்லேயே அது இப்போ யாராவது என்னைய வாட்ஸ்அப்பில் கண்டாக்ட் பண்ணால், ஓகே அக்கா most of them they call me அக்கா only. ஸோ அக்கா என்ன செய்கிறது அக்கா இப்படி என்று சொல்கிற நேரம் ஓகே நாங்கள் அதை மாதிரி சப்போர்ட் கொடுக்குறது. ஆக்சுவலி நாட் ஓன்லி ஃபார் தமிழ் கம்யூனிட்டி, இப்போ பஞ்சாபிஸும் பாகிஸ்தானிஸும் தான் கண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இப்போ என்னத்துக்கு நாங்கள் தமிழ் கம்யூனிட்டி இங்கே தொடங்கணும் என்று சொன்னால் லாங்குவேஜ் பேரியர்ஸால். ஓகே என்ற நிறைய இங்கிலீஷ் இதில் இருந்தாலும் எங்களோட நிறைய பேரண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸுக்கு அது லாங்குவேஜ் ஸ்பெஷலி அம்மா மேருக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அப்படித்தான் நாங்கள் அதை தொடங்கினது. அந்த ஐசோலேஷன் அந்த டேபுன்னு சொல்லித்தான் தொடங்கினது. அண்ட் ஜஸ்ட் ஒன் திங் ஐ வாண்டட் டு சார்ட் ஆஃப் ஸ்பெசிஃபை, நாங்கள் தமிழ் ஸ்பீக்கிங்னு தான் போகிறோம். ஒரு இங்கிலீஷ் பர்சன் என்று சொன்னாலும் அவங்களுக்கு தமிழ் படிக்கணும், அவங்களும் தமிழ் படித்து அவங்களும் ஒரு சிறப்பு குழந்தை வச்சிருந்தால் அவங்களும் எங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் வி டோன்ட் சப்ஸ்கிரைப் டு அ கண்ட்ரி. ஸோ எங்களோட குரூப்பில் ஸ்ரீலங்கன்ஸ், இந்தியன்ஸ், மலேசியன்ஸ், சிங்கப்பூரியன்ஸ், மொரிஷியன் அப்படி எல்லாம் எங்கெல்லாம் தமிழ் கம்யூனிட்டி இருக்குதோ அவங்க இருக்காங்க. அண்ட் த சேம் திங் வி டோன்ட் சப்ஸ்கிரைப் டு எத்னிசிட்டி. ஈவன் எங்களோட குரூப்பில் மலையாளிஸும் இருக்கிறாங்க, தெலுங்கு ஆளுகளும் இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் லைக் உங்களுக்கு தமிழ் பேச தெரிஞ்சால் நீங்கள் எங்களோட குரூப்பில் பிலாங் பண்ணலாம். அண்ட் வி டோன்ட் சப்ஸ்கிரைப் டு அ ரிலிஜன் எஸ் வெல். ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பெஷல் சில்ட்ரன். எனி ஆஃப் திஸ் கண்ட்ரீஸ், தமிழ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் யாருக்காவது இதை மாதிரி குரூப் கிரியேட் பண்ணணுமென்ற ஆர்வம் இருந்தால் ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. ஐ கேன் கைட் யூ அண்ட் இட் வில் பி ஈஸி. இங்கே விட அங்கே ஈஸியாக உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. டெஃபினெட்லி. அதனால தான் நான் கேட்டேன். ஏன்னா அங்கே ஒரு விழிப்புணர்வு கட்டாயமாக தேவைப்படுது. நிறைய விஷயங்களை நான் அன்றாடம் கேள்விப்படுறேன். அப்போ ஒரு விழிப்புணர்வு ஒன்று தேவைப்படுது. அந்த விழிப்புணர்வுக்கான ஆரம்ப புள்ளியாக நீங்கள் ஒரு ஆலோசனை மையமாக நீங்கள் இருக்கலாம்ன்றதை தான். டெஃபினெட்லி. யாராவது இப்போ அந்த ஜூமில் பேச கூப்பிட்டாலும் I'm happy to this thing because I do that also. நான் இப்போ இந்த நேர்காணலுக்கு கீழே உங்களோட இன்ஸ்டா, டிக்டாக் எல்லாம் போடுவேன். மேபி யாராவது அதன் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன். No, thank you. I mean it's a good thing that needs to happen everywhere. இன்னும் ஒரு விஷயம் நான் கேட்கணும். இப்போ விசேட தேவையுள்ள பிள்ளை அப்படின்னா அவர் இப்போ ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்குது. நிறைய இடங்களில் விசேட தேவையுள்ள பிள்ளைகள் நிறைய சாதிச்சு கொண்டு இருக்கணும். ஆனால் விசேட தேவையுள்ள பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வரியருக்குள்ளே நாங்கள் குறுக்கி வச்சிருக்கிற ஒரு மனநிலையும் எங்களுக்கு இருந்துச்சு. இப்பையும் சில இடங்களில் அது இருக்குது. ஆனால் விசேட தேவையுள்ள பிள்ளைகளாலேயும் நிறைய சாதிக்க முடியுமன்றதுக்கு உங்கள்கிட்ட நிறைய உதாரணங்கள் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ உதாரணம் என் மகன்லேயே தொடங்கிடுறேன். ஃபார் த சிம்பிள் ரீசன் நான் உங்களுக்கு சொன்னேன் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன இருந்துச்சுண்டு. ஸோ 5 இயர்ஸாக இருந்தப்போ அவர் கை தட்டி கொண்டிருப்பார், கால் அடித்து கொண்டு இருப்பார், முன்னுக்கு பின்னுக்கு ஆடிக்கொண்டிருப்பார், ஐ கண்டாக்ட் இருக்கையில் 10 to 15 வேர்ட்ஸ் தான் பேசுவார், couldn't walk. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர்ற நேரம் ஸோ என்ன பிள்ளைய நான் ஸ்ட்ரீட் டான்ஸிங்குக்கு அனுப்பினேன், ட்ராமாவுக்கு அனுப்பினேன், ஜிம்னாஸ்டிக்ஸுக்கு அனுப்பினேன், ஸ்விம்மிங்குக்கு அனுப்பினேன். என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சதோ ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் தட் இஸ் வென் ஐ ரியலைஸ் ஹீ இஸ் வெரி மச் இன்டு மியூசிக், சிங்கிங். ஸோ சிங்கிங் அனுப்பினப்போ அந்த டைமில் இந்த பிள்ளை ஃபியூ வேர்ட்ஸ் தான் வரும். அப்போ அந்த சிங்கிங் அந்த வேர்ட்ஸ் கூட அந்த சரிகமா பதனிசா கூட கஷ்டமாக இருந்துச்சு. என் பிள்ளைக்கு அதிலிருந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கூட கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய சிங்கர் இல்லை. எஸ். ஸோ உங்களோட பிள்ளையோட பொட்டென்ஷியல் என்னன்னு கண்டுபிடிங்கோ, உங்களோட பிள்ளையோட டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிங்கோ. வர பிள்ளை லாயர்ஸாக இருக்கலாம், உங்களோட பிள்ளை லாயர் மேபி தட் இஸ் நாட் த சார்ல்ஸ் பாத். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. எது உங்களோட பிள்ளைக்கு வருதோ அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி ஆஃப் மை சன். நவ் ஹி ஹஸ் கிராஜுவேட்டட் இன் வயலின். Now he is also learning keyboard which he wants to graduate in. So அவன் என்ன பிள்ளை O level செய்ததில்லை, A level செய்ததில்லை, யூனிவர்சிட்டி போகிறதில்லை. But that is not the criteria for him. That is not how I'm going to judge him. And I'm very, very proud of my son. Okay, so now going on to the rest of our kids, எங்களோட பிள்ளை different talents. So singing and dancing and instruments and all that. So there is one child, அவருக்கு நீங்கள் ஒரு டேட்டை சொன்னால் 15th of August 2005 என்று சொன்னால் அவர் என்ன டேன்னு உங்களுக்கு சொல்லுவார். இன்னொரு குட்டி இருக்குது, அவருக்கு நீங்கள் என்ன ஃப்ளாக்ஸை காட்டினாலும் எந்த கண்ட்ரீஸை காட்டினாலும் அரவுண்ட் த வேர்ல்ட் he can actually sort of say that. And there is another child, navigation. நீங்கள் ஒரே ஒருக்கா ஒரு பர்மிங்ஹாம் போயிட்டு லண்டன் டு பர்மிங்ஹாம் போயிட்டு வந்தால் அவர் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்
உங்களோட நவிகேஷன் இல்லாமல் அவரே உங்களுக்கு சொல்லுவார் at this roundabout turn left you have to take this particular தண்டு. ஸோ இதை மாதிரி யூனிக் டேலண்ட்ஸ் எங்களோட பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்குது. பட் இட்ஸ் எங்களோட பேரண்ட்ஸ்ட கையில் தான் இருக்குது. we are the advocates. எங்களோட சேரிட்டியால் we run a fundraising program. நாங்கள் எங்களோட பிள்ளைகள் தான் they are the performers and their families. So first year we were sold out, second year we were sold out, third year we were sold out, and last year, the third year and சொல்ற நேரம் last year. And என்னன்னு சொன்னால் இந்த தமிழ் community is now coming to appreciate our children. திரண்டு வராங்க எங்களோட பிள்ளைகளை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வருஷம் நாங்கள் we are gone into a bigger venue also. இப்போ 500 people capacity venueக்கு போகிறோம். Okay, our charity is very inclusive. So every year for 3 years in a row, what we do is எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்கு we do a catwalk. And last year catwalkல for example எல்லா பிள்ளைகளும் தங்களோட பேரண்ட்டோட கையை பிடிச்சு கொண்டு வருவாங்க. ஓகே, வந்தாங்க. And we had done it 3 years in a row. And they were blowing hearts. They were giving the flying kiss கொடுத்து heart எல்லாம் fall பண்ணி wave பண்ணுற நேரம் the audience reciprocated. And at the end of it ஆடியன்ஸ் எல்லாம் எழும்பி ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. பிகாஸ் த ஆடியன்ஸ் நியூ இந்த பிள்ளைகளுக்கு ஸ்டேஜுக்கு வர்றதே இட்ஸ் த மெயின் சேலஞ்ச் ஃபார் தெம். அண்ட் அவர் சில்ட்ரன் ஹவ் டெலிவர்ட். அண்ட் தட் வாஸ் த மிச்ச எல்லா பிள்ளைகளையும் பார்த்தாலும் அந்த ஃபேஷன் பரேட் பார்க்குற நேரம் தான் மை ஹார்ட் மெல்ஸ். என் கண்ணும் கலங்கிரும். பிகாஸ் இட்ஸ் லைக் எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் வாட் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆல்சோ ஷுட் டூ. நான் இன்றைக்கு இந்த பாட்காஸ்ட்டை நிறைவு கொண்டு வரக்கும் முதல் என்ன ஒரு கேள்வி தான். நிறைய பேர் நினைக்கிறது இந்த விஷயத்த தேவைகளை குணப்படுத்திடலாம், அதாவது ஓட்டிசமை குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறது. ஆனால் ஓட்டிசத்தை குணப்படுத்த முடியாது, ஆனால் ஓட்டிசத்தை சீரமைக்க முடியும் இல்லையா? இந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் இப்படியான நிலைகள் வருதா? எப்போ அந்த ஓட்டிசம்ன்றது உருவாகுது, அல்லது அந்த ஓட்டிசம்ங்கிறது உருவாகாமல் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும்னா என்ன செய்யலாம்? அப்படி ஏதாவது விழிப்புணர்வுகள் அல்லது அப்படி ஏதாவது ஆலோசனைகள் உங்கள்கிட்ட இருக்கா? ஓகே, அது மாதிரி இல்லை. பிகாஸ் ஸ்டில் அ லாட் ஆஃப் அந்த சயின்டிஃபிக் இதாக போய் கொண்டு இருக்குது. இதாக இருக்குமா அதாக இருக்குமான்னு சொல்லி, அண்ட் வெதர் இட் குட் பி ஜெனட்டிக் இது என்று சொல்லி. அண்ட் இப்போ டயக்னோசிஸும் பெட்டராக வந்துடுச்சுது. முன்னாடி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியோ 50 வருஷத்துக்கு முன்னாடியோ இப்போ நாங்கள் படத்தில் கூட நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ கமல்ஹாசன் எல்லாம் அந்த குணா படத்துல எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நடிக்கிற நேரம் we don't know what it is, and people would have been very critical about those kind of இது. ஸோ இப்போ அந்த டயக்னோசிஸ் பெட்டராக வர அந்த ஆட்டிசம்ன்ற ஒரு வார்த்தை வருது. பட் முன்னாடியே இது எக்ஸிஸ்ட் பண்ணியிருக்கும். ஓகே, இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. பட் there's a lot of scientific research. So I'm not going to comment on, and I'm scientist, I'm just a parent, okay? So I won't comment on that. But it's all about early intervention. எந்த மகனுக்கே நான் உங்களுக்கு சொன்னேன் ஐ கண்டாக்ட் இருக்கேல. ஸோ ஆட்டிசத்தோட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் இது சிம்டம்ஸ் என்று சொன்னால், சயின்ஸ் என்று சொன்னால் ஐ கண்டாக்ட் எங்களோட பிள்ளைகள் கஷ்டப்படுறது பிகாஸ் ஆஃப் த சென்சரி டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ஆல் தட். இப்போ அதெல்லாம் ஐ தாட் ஹிம் டு மேக் ஐ கண்டாக்ட். ஸோ அவரோட லெவலில் இருந்து கொண்டு when you are speaking to me, look at me in the eye. So அதை மாதிரி நீங்கள் நிறைய நீங்கள் you can make them overcome, but also be conscious. என்னென்னா சம்டைம்ஸ் இப்போ நானும் இது செய்திருக்கிறேன் தான். நாங்கள் சம்டைம்ஸ் எங்களோட பிள்ளைகளை இப்படி மாற்ற வைக்கிறது என்னத்துக்குன்னு சொன்னால் it is not causing any harm. ஆனால் நாங்கள் மட்டாக்கள் எங்களோட பிள்ளையை பற்றி என்ன நிற்பாங்க, we are always worried about how people, என் பிள்ளை கைத்தட்டி கொண்டிருப்பான். ஓகே, ஸோ கைத்தட்டி கொண்டிருக்கிற நேரம் மட்டாக்கள் என் பிள்ளை கைத்தட்டுறதை பார்த்த உடனே என்ன நிற்பாங்க, மை child looks abnormal என்ற ஒரு திங்கிங் வருது. ஸோ அதால தான் we try to stop them from doing something. And what a particular doctor who works with us, he's a psychologist and ABA therapist and all that, and he's autistic as well, but அவருக்கு அந்த learning difficulties, learning disabilities ஒன்றும் இல்லை. And one of the advice he said is, if a behavior is not causing harm to the child or to other people, just don't worry about that behavior. So stimming என்று சொல்கிறது, இந்த கை தட்டுறது, இப்படி காலடிச்சு கொண்டிருக்கிறது, முன்னுக்கு பின்னுக்கு மாறுறது, அது அப்படித்தான் எங்களோட பிள்ளைகள் தங்களையே ரெகுலேட் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த ரெகுலேஷனை ஸ்டாப் பண்ணுற நேரம் நாங்கள் ஆக்சுவலி தப்பு செய்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை அந்த பிள்ளை தனக்கே கொண்டு வர்றதை நாங்கள் நிப்பாட்டுறோம். என்னத்துக்கு நிப்பாட்டுறோம்? அந்த ஸ்டிம்மிங்கால் அந்த பிள்ளைக்கு ஒரு ஹார்மும் இல்லை தானே. என்னது பார்க்குறவங்க அந்த பிள்ளை முன்னுக்கும் பின்னுக்கும் ராக் பண்ணுற நேரம் இட் பிகம்ஸ் வெரி ஆப்வியஸ் that the child is autistic. So again, as a parent, இப்போ நான் I have made the same mistake, so I have learned from that is, let's focus on what is actually causing harm to the child and not focus on what is okay. It is how they regulate themselves and சொன்னால் விட்டுருங்கோ. ஏன்னா அந்த பிள்ளைக்கு எல்லாமே நோ சொன்னால் அந்த பிள்ளை இந்த உலகத்தில் எப்படி வாழ போகுது?
நன்றி. இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ நன்றி. டிஎஸ்சியோட சேவைகள் தொடரட்டும். டிஎஸ்சியோட தொடர்ந்து வர எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி இங்கே வந்து இந்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக டிஎஸ்சியோட ஃபவுண்டர் கிருஷ்ணாந்தி நாராயணமூர்த்தி, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ யாத்ரா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே. Giriya's Super Sunday Sale.